நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/3/2021க்கான ராசி பலன்கள். சார்வரி வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி, மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 3:30 4:30, ராகு காலம் 4:30 6, குளிகை 3 4:30, யமகண்டம் 12 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், திதி இன்று இரவு 7:54 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:58 வரை கேட்டை, பின்பு இரவு 11:46 வரை மூலம், பின்பு போராடம். யோகம் இன்று காலை 6:25 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:46 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் கொஞ்சம் கடினமான சூழல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சந்திராஷ்டம் பிரச்சனையிலிருந்து நீங்க விலகி விட்டுவீர்கள். இருந்தாலும் கொஞ்சம் சோர்வாகத்தான் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். நேரத்திற்கு எழுந்து பணியை நீங்கள் செய்ய வேண்டும். உடல் கொஞ்சம் ஓய்வாகத்தான் காணப்படும். இருந்தாலும் செய்யக்கூடிய பணியை மட்டும் சிறப்பாக செய்ய பாருங்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பண பற்றாக்குறை ஓரளவு சரியாகிவிடும். அரசியல்வாதிகளின் ஆதரவும் கிடைக்கும். மாலை நேரத்தில் எதிர்பாராத நன்மைகளும் இன்று உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டுங்க. உடல் சூடு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆகாரங்களையும் தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம். தலைவலி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். உஷ்ணம் அதிகமாக உடலில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இன்று உண்டாக்குங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மனோபலமும் அதிகரிக்கும். மனதில் தைரியமும் கூடும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரவேண்டிய சூழல் இருக்குங்க. அதனை மட்டும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாரிடம் அன்பை மட்டும் வெளிப்படுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை நீங்கள் சிதறவிட வேண்டாம். எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையை திருப்தியுடன் செய்ய பாருங்கள். ஏனோ தானமாக எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். யாரை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். சில நபர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சிகள் செய்து செய்யலாமா செய்யக்கூடாதா என்று பின்னர் முடிவு எடுத்து பிறகு காரியங்களில் இறங்குவது ரொம்ப நல்லதுங்க. அதாவதுங்க, மேஷம் ராசிக்காரர்கள் அவசரம் மட்டும் எதிலும் காட்ட வேண்டாம். இதனை புரிந்து கொண்டு செய்ய பாருங்கள். கேட்ட இடத்துல பண உதவிகள் கூட கண்டிப்பாக கிடைத்துவிடும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்குங்க. கண்டிப்பாக அதனை சரியான முறையில் செய்து முடிப்பீர்கள். வாடிக்கையாளரிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடிவிடும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே அமைந்துவிடும். மாணவ கண்மணிகள் விளையாடும் பொழுது மூர்க்கத்தனமாக விளையாடக்கூடாதுங்க. பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். பாடங்களை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படியுங்கள். படித்த பாடத்தை தயவு செய்து எழுதி பாருங்கள். இதனை நீங்கள் மறக்க வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முடிந்தால் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு இன்றைய பணியை தொடங்குவது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது நடக்கும். அதே போலங்க, வெயில் காலம் அதிகரித்து விட்டது. அதனால பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் மறக்க வேண்டாம். சிரமம் பார்க்காமல் கொஞ்சம் தண்ணீரை நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இதனை செய்யுங்கள், மறந்துவிட வேண்டாம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று காரியங்களை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள். சுறுசுறுப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் கொஞ்சம் ஓய்வாகத்தான் இருக்கும். நினைத்த காரியங்கள் செய்வதற்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குங்க. அதிகப்படியான பணி சுமை கொஞ்சம் இருக்கும். பண பற்றாக்குறை ஓரளவு விலகி செல்லும் நாளாக இருக்குங்க.
பயணங்களின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பரணி, என்று உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் உருவாகும். காரியங்கள் கூட நல்லபடியாக நடக்கும். கடந்த கால சிரமங்கள் அனைத்துமே குறைந்துவிடும். இன்று எதிலும் முழு மூச்சுடன் ஈடுபட்டு வெற்றியும் கொள்வீர்கள். கிருத்திகை, இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி கொள்ளும் நாளாகவும் இருக்கு. உடல் ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்குங்க. இறைவனின் பரிபூர்ணமான அருள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். இன்று உணவு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருங்கள். வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பதற்கான சூழலும் இருக்குங்க. ரிஷபம், ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று உங்களுடைய குல தெய்வத்தை காலையில் எழுந்திருக்கும் பொழுதே வழிபட்டுவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையுடன் நீங்கள் ஈடுபட வேண்டும். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தினரின் தேவையை நிறைவேற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். கடன் சுமை கொஞ்சம் தலை தூக்குங்க. மற்றவரிடம் உரையாடும் பொழுது பார்த்து பேசுங்கள். வீண் வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் தயவு செய்து நீங்கள் நிற்க வேண்டாம். மற்றவர்களுக்கு அறிவுரைகள் சொல்கிறேன் என்று எதையாவது சொல்லிவிட்டு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இன்று மனதை கொஞ்சம் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அரசு துறையில் உள்ளவர்கள் கொஞ்சம் அதிகப்படியாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை பளு அதிகமாகவே இருக்கும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ள பாருங்கள். தேவை இருப்பின் மட்டுமே பயணங்களை நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க. பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்த உங்களுடைய பேச்சு என்பது கண்டிப்பாக முக்கியம். யார் மேலேயே இருக்கின்ற கோபத்தை யார் மேலேயே காட்டுவீர்கள். தயவு செய்து அது வேண்டாம். ஏதோ ஒரு சிந்தனையை எங்கேயே வைத்துக்கொண்டு செய்கின்ற வேலையை கோட்டைவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பார்த்து கொள்ளுங்கள். பக்குவமாக இருங்கள். சூழ்நிலைகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு பேசுங்கள். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒருவரை ஒருவர் மாற்றி குறைகள் எதுவும் சொல்லவே கூடாதுங்க. பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது கண்டுகொள்வது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான பணி சுமை இருப்பதால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். பெரிய தொகையை இப்போதைக்கு பயன்படுத்த வேண்டாம். பழைய பாக்கிகள் வசூல் செய்யும் பொழுது ரொம்ப கவனம் இருக்கட்டும். வார்த்தைகளை தயவு செய்து விட்டுவிட வேண்டாம். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இருந்தாலும் இப்போதைக்கு நீங்க எதையும் செய்ய வேண்டாம். அதை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களை சரிவர புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கமும் ஆதங்கமும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை பற்றிய தவறான எண்ணங்கள் ஓரளவு சரியாகிவிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டுங்க. காதலில் உள்ளவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஆனால் காதல் மட்டும் கைகூடிவிடும். சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதே போல மாணவர்கள் படிப்புல அதிகப்படியான ஆர்வத்துடன் படிக்க வேண்டும். படிப்பை தவிர வேற எதிலும் ஆர்வம் செல்லக்கூடாதுங்க. விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரிங்க, பாடத்திற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படிக்க பாருங்கள். படித்த பாடத்தை அப்படியே எழுதுங்கள். ரிஷபராசி நேயர்கள், கடுமையான வெயில் காலம் ஆரம்பித்து விட்டதால் உங்களால் முடிந்த அளவு பறவைகளுக்கு தண்ணீர் ஓரளவு வைத்து வாருங்கள். தயவு செய்து இதனை நீங்கள் மறக்க வேண்டாம். பறவைகளுக்கு தண்ணீர் கண்டிப்பாக கொடுங்கள். கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. மறந்து விட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் செய்யும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணியுங்கள். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை, இன்று மனதை நீங்கள் தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடக்கூடாதுங்க. வாக்குறுதிகளும் கண்டிப்பாக கொடுக்க கூடாதுங்க. பண பொறுப்புகளை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளவே கூடாதுங்க. ரோகிணி, என்ற முயற்சிகள் ஓரளவுதான் பலிக்கும். கடுமையான உழைப்பு இருக்கும். உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும். எதையும் பக்குவமாக செய்ய பாருங்கள். நிதானமாக செய்ய பாருங்கள். அவசரம் மட்டும் கண்டிப்பாக வேண்டாம். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்கள். மிருக சிரிஷம், என்ற வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வாருங்கள். தேவை இருப்பின் மட்டுமே பயணங்களை மேற்கொள்வது நல்லதுங்க. அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம். நிதானத்தை நீங்கள் எப்பொழுதுமே இழந்துவிட வேண்டாம். கேட்ட இடத்துல பண உதவி கிடைப்பதில் கால தாமதம் இருக்கும். பொறுத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள்,
இன்று ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாளாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியுமே காப்பாற்றி விடுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அடுத்தவர்களுக்காக வாங்கி கொடுத்த தொகை கண்டிப்பாக வந்து சேரும். மனம் மட்டும் நீங்கள் தேவையில்லாமல் வருந்த வேண்டாம். பணவரவு சிறப்பாக இருக்கு. கடந்த 2-3 நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் சரியாகிவிடும். தயவு செய்து மனதை மட்டும் நீங்கள் தளர விடாமல் எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். உங்களை நீங்கள் தான் உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய முடிவுகளில் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே இன்று விலகி செல்ல கூடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் முன்னின்று செய்யுங்கள். என்று தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். மனதாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காரியங்கள்ல அதிக அளவு ஆர்வம் ஏற்படுங்க. தேவையற்ற விஷயங்கள்ல தயவு செய்து தவிர்க்க பாருங்கள். என்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வேலை பளு கூட கொஞ்சம் குறையும். உடலும் கொஞ்சம் ஓய்வாகவே இருக்கும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தியும் இன்று கூட்டும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. லாபமும் நல்ல விதத்தில் பெருகுங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை இன்று பெறக்கூடும். என்று ஓரளவு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குங்க. மனைவி மூலமும் உங்களுக்கு பணவரவு இருக்கத்தான் செய்யுங்க. எதை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவருக்கும் அன்பு கூட்டும். நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களை வளரவிடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவே கூடாது. பாடங்களை மட்டும்தான் நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரிங்க. பாடங்கள் படிப்பதற்காக நேரம் கொஞ்சம் ஒதுக்குங்கள். படித்த பாடத்தை எழுதியும் பாருங்கள். காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடிவிடும். பிரச்சனைகள் பெரிதாக இல்லை. எல்லாமே சுமூகமாக செல்லும். அதிகப்படியான வெயில் காலம் என்பதால் தயவு செய்து பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணீர் வைத்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில ஆடை அணிய வேண்டும். அப்படியே இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம். இன்று நட்பால் உயரும் நாளாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியுமே காப்பாற்றி விடுவீர்கள். வாடிக்கையாளரிடம் நல்ல பெயர் இன்று எடுப்பீர்கள். நல்ல நல்ல சிந்தனை இன்று உருவாகும். நீங்கள் நினைத்தபடி காரியங்களும் நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உற்பத்தியும் கூடும். திருவாதிரை இன்று புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய நாளாக இருக்குங்க. வியாபாரிகள் இன்று நல்ல லாபத்தை அடையக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். இன்று கணிசமான பணவரவு வந்து சேருங்க. ஒளிமயமான வாழ்க்கைக்கு இன்று அஸ்திவாரம் எட்டிக்கொள்வீர்கள். புனர்பூசம் இன்று அதிர்ஷ்டம் பொங்கும் நாளாக இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வேலை பளுவும் இன்று குறையும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க. அதே போல வெளி வட்டாரத்துல உங்களுடைய புகழும் ஓங்கி இருக்கும். அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்களும் மேலோங்கும். கடகம் ராசி நேயர்கள். இன்று பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக கடகம் ராசிக்காரர்கள் வேலை இல்லாத இருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பாதியில் நின்ற வேலைகளை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட நல்லபடியாக நடந்து முடியும். அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலுங்க. நெருக்கமானவருடன் இனிமையாக பேசி பொழுதையும் கழிப்பீர்கள். மனோதைரியம் கூடும். பக்குவமாக எதையும் நீங்கள் அணுகக்கூடும். மதிப்பு மிக்க நபர்களை இன்று சந்திக்க கூடும். தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களும் மேலோங்குங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் இன்று அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுக்களை பெறக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்குங்க. உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களை இன்று நீங்கள் கேட்க கூடுங்க. அதே போல பணி விஷயமாக வெளியூர் பயணமும் இன்று செல்லக்கூடும். இன்று மாணவர்களுக்கு போட்டிகள் விலகிச் செல்லும். பாடங்கள்ல அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும். சக மாணவர் நலனில் அதிகமாக நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். மாணவர்கள் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு மீண்டும் பாடங்கள்ல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. மேற்கல்விக்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து பாடங்களை படியுங்கள். அப்பொழுதுதான் கல்வியில நாம நல்ல தேர்ச்சியை பெற முடியும்.
கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏதும் இல்லாமல் சுமூகமாக செல்லும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல சின்னதாக மாற்றங்கள் நிகழக்கூடுங்க. எதிலும் அவசரம் மட்டும் காட்ட வேண்டாம். கடகம் ராசிக்காரர்கள் சிந்தனை திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று காதலில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடிவிடும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே அமைந்துவிடும். அதேபோல கடகம் ராசி அன்பர்கள், வெயில் காலம் அதிகமாகிவிட்டதால் தயவு செய்து உங்கள் இல்லத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து வாருங்கள். கண்டிப்பாக இந்த உதவியை மட்டும் செய்யுங்கள், மறந்துவிட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்துல ஆடை அணிய பாருங்கள். ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே என்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று எதிரிகள் தொல்லை ஏதும் இல்லைங்க. உடல் உழைப்பு கூட ஓரளவு கம்மியாகத்தான் இருக்கும். அதாவது உடல் ஓய்வாகவே காணப்படும். கணிசமான பணவரவு இன்று வருங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல விதத்தில் நடக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் சேரும். சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கூட்டும். பூசம். இன்று நண்பர்களால் உதாசீனப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக நல்ல பெயர் எடுக்கக்கூடும். எதிரிகள் தொழிலிருந்து விடுபடுவீர்கள். கடன் பிரச்சனைகளும் கட்டுக்குள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேண்டும். கண் சம்பந்தமான சில பிரச்சனைகள் எழக்கூடும். பார்த்து பக்குவமாக இருங்கள். ஆயில்யம். என்று எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. கூர்மையான பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்கள். எதை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். எதிலும் கவனம் இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள பாருங்கள். பண வரவு ஓரளவு தாராளமாக இருக்குங்க. சேமிக்கக்கூடிய எண்ணங்களை எப்பொழுதுமே வளர்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நேயர்கள், என்று புதிய பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேருங்க. அந்த பொறுப்புகளை நீங்கள் சிறப்பான முறையில செய்து வெற்றியும் கொள்வீர்கள். என்று புகழ்மிக்க நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. விஐபிகளின் சந்திப்பினால் மன மகிழ்ச்சி பொங்கும். இடமாற்றம் உங்களுக்கு திருப்தி அளிக்காத வகையிலே இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல நாட்டம் மட்டும் செலுத்த வேண்டாம். மற்றவரிடம் ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களிடமே திரும்பி வரக்கூடும். உங்களுடைய நேர்மையான எண்ணங்களுக்கு நல்ல மதிப்பு இன்றி கிடைக்குங்க. வெகு நாட்களாக நல்ல விஷயங்கள் நடக்கவில்லையே என்ற கவலை இருந்து கொண்டே இருந்தது. அந்த நிலை இப்பொழுது கண்டிப்பாக மாறிவிடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கையில் வந்து சேர்ந்துவிடும். கொடுக்கல் வாங்கல்ல கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. சில மாற்றங்களும் நிகழக்கூடுங்க. நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். எல்லாவித வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் கூடும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் இன்று அதிகரிக்குங்க. ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடுங்க. அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானம் கிடைக்கும். கவலை வேண்டாம். பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். என்று யாரை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வாருங்கள். காதல் பிரச்சனைகள் முற்றிலும் சரியாகி காதல் கண்டிப்பாக கைகூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் சரியாகி மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். நெருக்கம் கூடி சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. என்று மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில எந்த ஒரு சிரமங்களும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடங்களை மட்டும் படியுங்கள். விடுமுறை நாட்கள் ஆனாலும் சரிங்க. விளையாடிவிட்டு பாடங்கள்ல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல சிம்ம ராசிக்காரர்கள், இப்பொழுது வெயில் காலம் அதிகரித்து விட்டதால் தயவு செய்து உங்களுடைய இல்லத்தில் பறவைகளுக்கு கொஞ்சமாக தண்ணீர் வைத்து வாருங்கள். இந்த உதவியை தயவு செய்து செய்யுங்கள், மறக்க வேண்டாம். பறவைகளுக்கு கொஞ்சம் தண்ணீர் வையுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக மென்மேலும் முன்னேற்றம் உண்டாகும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். சுயமரியாதை காக்கப்படும். செல்வமும் செல்வாக்கும் கூடும். கேட்ட இடத்தில் பண உதவியும் கிடைக்குங்க. விஷ பிராணிகளிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். பூரம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சொன்ன சொல்லையும் எப்படியும் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள்.
ஆதாயம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேருங்க. கணிசமான பண உயர்வு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். தேவையில்லாத வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். உத்திரம் இன்று எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். செய்கின்ற காரியங்கள நல்லது நடக்குமோ நடக்காதோ என்ற குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கும். யாரை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பெரிய தொகையை தயவு செய்து பயணத்தின் பொழுது எடுத்து செல்ல வேண்டாம். இதனை கண்டிப்பாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்று விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்குங்க. தொழிலும் நல்லபடியாக வளருங்க. தொழில் வளர்ச்சிக்கு உறவினர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பண தேவைகள் கடைசி நேரத்தில் எப்படியாவது பூர்த்தியாகிவிடும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய உதவும். அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கிவிடும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகிவிடும். பெண்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்குங்க. எதிலும் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும். வருகின்ற வரன்களை மட்டும் சரியான முறையில பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பயணங்கள் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொடுக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். ஆன்மீக தலங்களுக்கு சென்று மனதை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். சம அந்தஸ்துடன் அனைவரும் உங்களிடம் பழகக்கூடுங்க. எதிரிகளின் தொல்லை ஏதும் இருக்காது. உங்களை குறை சொன்னவர்கள் கூட உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. சிந்தனை திறன் அதிகமாக இருப்பதால் கற்பனை வளமும் இன்று அதிகமாகவே இருக்குங்க. கனவு தொல்லை இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக உங்களுடைய நல்ல கனவுகள் அனைத்தும் நனவாகி விடுங்க. தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். அதாவதுங்க, வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கூடுங்க. அதே போல உள்நாட்டிலும் வேலை வாய்ப்புகள் சரியான முறையில அமைந்துவிடும். என்று கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாமே சுமூகமாக செல்லும். காதலும் கண்டிப்பாக கைகூடிவிடும். காதலில் உள்ள சிக்கல்களும் தீர்ந்துவிடும். மாணவர்கள் என்று ஓய்வாக காணப்படுவார்கள். என்று விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரிங்க, பாடங்களை படிப்பதற்கு மட்டும் நேரம் ஒதுக்குங்கள். படித்த பாடத்தை கொஞ்சம் எழுதி பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். கல்வியில உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. கன்னிராசிக்காரர்கள், வெயில் காலம் அதிகமாக உள்ளதால் தயவு செய்து உங்களுடைய இல்லத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதை மட்டும் மறக்க வேண்டாம். உங்களால் முடிந்த இந்த சிறு உதவியை செய்து வாருங்கள். பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதை கண்டிப்பாக நீங்கள் மறந்துவிட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று சுகபோக வாழ்வு ஏற்படும். செல்வம் சேரும். செல்வாக்கு கூடும். கடமையில நீங்க கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். நேர்மையான எண்ணங்கள் இன்று பிரதிபலிக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து நடப்பார்கள். என்று உடல் ஓய்வாகத்தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. அஸ்தம் மனதில் இருந்த கவலைகள் சரியாகிவிடுங்க. புத்துணர்ச்சியுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று திறமை வெளிப்படும் நாளாகவே இருக்கு. அதே போல புத்தி கூர்மையும் இன்று வெளிப்படுங்க. செய்கின்ற செயல்ல நிதானமும் வெளிப்படுங்க. தெளிவாக எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்வீர்கள். சித்திரை ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தாரிடம் மட்டும் கோபங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முன் கோபங்கள் இல்லாமல் அனைவரிடமும் பேச பழகுங்கள். இன்றைய நாள் ஓரளவு வெற்றி பெறும் நாளாகவே இருக்கு. தன வரவுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. ஆதாயமும் மிக சிறப்பாகவே கிடைக்கும். என்று கனவு தொல்லை இருக்குங்க. துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் பெருமை காண வேண்டிய நாளாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பின்னர் எந்த ஒரு வேலையும் செய்து வாருங்கள். திடீர் பயணத்தால் தித்திப்பான செய்திகளும் வந்து சேரும். மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் மிகவும் கவனமாக இருக்க பாருங்கள். உறவினர்கள் வருகை இருக்குங்க. உறவினர்களால் கொஞ்சம் செலவும் இருக்குங்க. வீடு மனை வாகனம் விஷயங்கள்ல எதிர்பார்த்து கொண்டிருந்த வெற்றி கிடைக்கும். பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்களை மட்டும்
பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். அவசரமாக எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள பாருங்கள். அதிகப்படியாக வெயில்ல திரிவதை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லை. உறவினரின் வருகை இருக்கும். அவர்கள் மூலம் செலவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதத்தில் நடந்து முடியும். நிலம், வீடு மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே போல வெளி வட்டாரத்துல உங்களுக்கு புகழும் கிடைக்குங்க. அக்கம் பக்கத்தினரும் உங்களிடம் அன்பு பாராட்டக்கூடும். தெய்வீக சிந்தனை அதிகமாகவே இருக்குங்க. முடிந்தால் ஆலயம் சென்று வாருங்கள். எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இல்லாத சூழலே இன்று நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் கூடிவிடும். காதலில் உள்ளவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே செல்லும். காதல் சிக்கல்களுக்கு பிறகு கண்டிப்பாக கைகூடி விடுங்க. அதே போல மாணவர்கள் கொஞ்சம் சிரமம் எடுங்கள். பாடங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரிங்க, பாடங்களை நீங்கள் படிப்பதை விட வேண்டாம். அதற்கான நேரம் ஒதுக்கி படித்த பாடத்தை எழுதி பார்ப்பது ரொம்ப நல்லது. அதே போல துலாம் ராசிக்காரர்கள் வெயில் காலம் ஆரம்பித்து விட்டதால் தயவு செய்து உங்களுடைய இல்லத்துல பறவைகளுக்காக கொஞ்சம் தண்ணீர் வைப்பதை மறந்துவிட வேண்டாம். தயவு செய்து பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து வாருங்கள். கண்டிப்பாக இதனை செய்யுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்துல ஆடை அணிய வேண்டும். கருண் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருநீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று அமைதியை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய பொறுமை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய நிதானமான அணுகுமுறையினால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். சொல் பேச்சு கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் கேட்பார்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதே போல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பயணத்தின் பொழுது பெரிய தொகையை எடுத்துச் செல்ல வேண்டாம். உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். என்று பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க, சுமூகமாகவே செல்லும். சுவாதி. என்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்குங்க. வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். புதிய நபர்களின் சேர்க்கை ஏற்படும். திடீர் பயணத்தினால் மனம் சந்தோஷமாக இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லைங்க. விசாகம். என்ற அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிகப்படியாக வெயிலில் சுற்றுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே போல தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. கணிசமான பண வரவுக்கு கண்டிப்பாக இடம் உண்டுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள் என்று விருப்ப ஓய்வில் வெளிவரும் சிந்தனை மேலோங்கும் நாளாக இருக்கும். செய்கின்ற வேலையில அதிகப்படியான மன கஷ்டங்கள் இருக்குங்க. நம்மளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் ஆதங்கமும் அதிகப்படியாகவே இருக்குங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை எளிதில் ஏற்படுத்தக்கூடியவர்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய நேர்மையான எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம். என்று இடம், பூமி, வாகனம் மூலம் நல்ல யோகமான சூழல் இருக்குங்க. அதே போல உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு எல்லாமும் நடக்குங்க. பழைய சொத்து பிரச்சனைகள்ல உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறியது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். எதிலும் ஆதாயம் கிடைக்கும். பேச்சு திறமையும் அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். யாரை பற்றியும் விமர்சனங்கள் வேண்டாம். யாரை பற்றியும் கேலி கிண்டல் பேச்சுக்களும் வேண்டாம். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையுங்க. நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும். உடலை கொஞ்சம் ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று இல்லத்தில் பெண்களுக்கு அதிகப்படியான வேலை இருக்கும். சமையல் செய்யும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் செய்ய பாருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும். மேல் அதிகாரிகள் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்புகள் விலகிச் செல்லுங்க. எதிரிகளும் உங்களை விட்டு விலகி செல்ல கூடுங்க. நண்பர்களும் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார்கள். அவசரம் மட்டும் எதிலும் காட்ட வேண்டாம். படபடப்பை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள பாருங்கள். தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. மாலை நேரத்திற்கு பின்னர் எல்லாம் சரியாகிவிடும்.
அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை என்று கண்டிப்பாக இருக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல தயவு செய்து விருச்சிகம் ராசி நேயர்கள் நிற்க வேண்டாம். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தும் கவுத்தும் என்ற முடிவை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். 2 பேருமே விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க. இதை மட்டும் செய்யுங்கள். குடும்பம் சிறப்பாக இருக்கும். பெரியோரை மதித்து நடப்பது என்பது கண்டிப்பாக முக்கியம். மாணவ கண்மணிகள் படிப்புல ஆர்வம் அதிகப்படியாக காட்ட வேண்டும். கொஞ்சம் முயற்சிகள் செய்துதான் படிக்க வேண்டும். விடுமுறை நாட்களாக இருந்தாலும்ங்க பாடத்துல நீங்க கவனம் செலுத்துவதை எப்பொழுதுமே விட வேண்டாம். படித்த பாடத்தை கொஞ்ச நேரம் ஒதுக்கி எழுதி பார்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல் காதலில் உள்ளவர்கள் எச்சரிக்கையை எப்பொழுதுமே விட்டுவிடக் கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடவே கூடாது. பக்குவமாக இருந்து சாதித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் முதல் வெயில் காலம் ஆரம்பித்து விட்டதால் கொஞ்சம் உங்களுடைய இல்லத்தில் பறவைகளுக்காக தண்ணீர் வைத்து வாருங்கள். கண்டிப்பாக இந்த உதவியை செய்யுங்கள். தயவு செய்து நீங்கள் மறக்க வேண்டாம். சிறிய அளவிலாவது பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போலங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்துல ஆடை அணிந்து கொள்ளுங்கள். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருநீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீர்கள். குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. தனவரவு நல்லபடியாக இருக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உடலை மட்டும் கொஞ்சம் ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள். அனுஷம். நண்பர்கள் உங்களிடம் உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். தேவையான அளவு பண வரவு இருக்குங்க. வெளியூர் பயணங்களை மட்டும் தேவை இருந்தால் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். அதே போல வெளியூர் பயணத்துல பெரிய தொகையை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். கேட்டை. என்று நிதானமாக எதையும் அணுக வேண்டும். அவசரம் மட்டும் எதிலும் காட்ட வேண்டாம். பழைய பிரச்சனைகள் ஓரளவு தலை தூக்கினாலும் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். இன்று வசீகரமான தோற்றமும் முக கவர்ச்சியும் கூடும் நாளாக இருக்குங்க. இன்று ஆனந்தம் பொங்கும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்குங்க. தனுசு ராசி நேயர்கள், என்று உங்களுடைய முயற்சியில வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். செய்கின்ற வேலையில உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். வெகு நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்களுக்கு விடையும் கிடைத்துவிடும். மன நிம்மதி பெறும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய வழக்கு விவகாரங்கள் சாதகமாக நடந்து முடியும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிக்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் சாதகமாகவே நடந்து முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்பதை மட்டும் அவ்வப்போது கண்காணியுங்கள். எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீர்கள். புத்தி சாதுரியம் இன்று அதிகமாகவே இருக்குங்க. பயணங்களின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எதை பற்றியோ சிந்தித்தவனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்ய வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். கடுமையான பணி சுமை இருக்கும். இல்லையேல் இல்லத்திலேயாவது அதிகப்படியான வேலை இருக்கும். பெண்கள் சமையல் செய்யும் பொழுது எச்சரிக்கை வேண்டும். சிந்தனையை எங்கேயோ வைத்துக்கொண்டு சமையல் தயவு செய்து செய்ய வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். புதிய ஒப்பந்தங்களை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது ரொம்ப நல்லதுங்க. கேட்ட இடத்துல கடன் உதவிகள் கொஞ்சம் கால தாமதமாக தான் கிடைக்கும். பொறுத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கிடைத்துவிடும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பங்குதாரர்களிடம் எந்த ஒரு கணக்கு வழக்குகளையும் பார்க்க வேண்டாம். நாம பின்னொரு நாள்ல பார்த்து கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டுங்க. தயவு செய்து விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். அதே போலங்க இன்று காதலில் உள்ளவர்களும் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். தேவையில்லாத பழைய பிரச்சனைகளை பேசி சிக்கல்களை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் விடுமுறை நாட்கள் ஆனாலும் சரிங்க, பாடங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படியுங்கள். படித்த பாடத்தை தயவு செய்து எழுதி பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்கள்
வெயில் காலம் ஆரம்பித்து விட்டதால் உங்களுடைய இல்லத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த உதவியை மட்டும் செய்யுங்கள். மறந்து விட வேண்டாம். பறவைகளுக்கு சிறிய அளவுல தண்ணீர் வைத்து வருவது ரொம்ப நல்லதுங்க. தயவு செய்து செய்யுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க, இளம் சிவப்பு நிறத்துல ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நிதானமான போக்கை வெளிப்படுத்த வேண்டும். அனைவரின் மீதும் அன்பு வைப்பீர்கள். அக்கம் பக்கத்தினர் உங்கள் மீது அன்பு கொள்வார்கள். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்குங்க. முடிவுகளில் கூட தெளிவு இருக்குங்க. பண பொறுப்புகள் மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். போராடம் இன்று நிதி நிலைமையை புரிந்து கொண்டு செலவு செய்ய பாருங்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உடலை கொஞ்சம் ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தரசிகளுக்கு அதிகப்படியான வேலை சுமை இருக்கும். எண்ணங்களை நீங்கள் ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிலும் கவனமாக இருந்தால்தான் வெற்றி என்பது எளிதில் கிடைக்கும். உத்திராடம் பொறுப்பாக இருக்க பாருங்கள். பெற்றோர் சொல்வதை கண்டிப்பாக கவனியுங்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல யாரையும் நீங்கள் எதிர்த்து பேச வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். நிதானமான அணுகுமுறை இருந்தால் எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். உணவு விஷயங்கள்ல கூட கொஞ்சம் கட்டுப்பாட்டுடனே இருக்க பாருங்கள். மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்று சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாளாக இருக்குங்க. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இறைவனை மனதார வழிபடுங்கள். இல்லையேல் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய பாருங்கள். வெற்றி செய்திகள் கண்டிப்பாக வீடு வந்து சேரும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நேர்மையான எண்ணங்கள் இன்று பிரதிபலிக்கும். நேற்றைய பிரச்சனை கூட இன்னைக்கு நல்ல முடிவை கொடுப்பதாக இருக்கும். உங்களுடைய சாமர்த்தியமான செயலை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடும். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். செல்வம் கூடும், செல்வாக்கும் கூடும். மற்றவர்களால் உங்களுக்கு கௌரவமும் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். இன்று வாடிக்கையாளரிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். வசீகரமான தோற்றமும் இருக்குங்க. முக கவர்ச்சியும் கூடுங்க. காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதால் லாபத்தை இன்று உயர்த்தி கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையே உண்டாகும். கேட்ட இடத்துல கூட கண்டிப்பாக பண வரவு கிடைத்து விடுங்க. மகான்களின் சந்திப்பும் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கும். திட்டமிட்டு எதையும் எதிர்கொண்டால் மென்மேலும் முன்னேற்றமும் இருக்கும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் கண்டிப்பாக வந்து சேரும். சிறிது முயற்சி மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல சம்பந்தம் கிடைக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். கல்யாண கனவுகள் நனவாகும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்குங்க. எதிர்ப்புகள் ஓரளவு சரியாகி விடுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீண்ட நாட்களாக கடன் தொல்லையில் இருப்பவர்களுக்கு ஓரளவு மன நிம்மதியும் இருக்குங்க. திடகார்த்தமாக எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடலை பலப்படுத்தக்கூடிய எண்ணங்களும் இருக்குங்க. மாலை நேரத்துல தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. காதலில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடிவிடும். எதை பற்றியும் நீங்கள் கவலை மட்டும் பட வேண்டாம். மாணவ கண்மணிகள் விளையாடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்கள். அதிகப்படியாக விளையாட்டில்தான் ஆர்வம் செல்லும். விளையாடும் பொழுது ஒருவரை ஒருவர் சக மாணவர்களை அடித்துக்கொண்டு விளையாடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டுங்க. இன்று கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடங்களையும் படியுங்கள். படித்த பாடத்தை தயவு செய்து எழுதியும் பாருங்கள். மகரம் ராசி நேயர்கள், வெயில் காலம் வந்துவிட்டதால் தயவு செய்து உங்களுடைய இல்லத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து வருவது ரொம்ப நல்லது. தயவு செய்து பறவைகளுக்கு கொஞ்சமாக தண்ணீர் வைத்து வாருங்கள். இதனை செய்வதற்கு நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாவித நன்மையும் நடக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்துல ஆடை அணிய பாருங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் செயலில் வேகம் கூடுங்க. உங்களுடைய முடிவுகளில் தெளிவு இருக்கும். தன்னிச்சையாக சில முடிவையும் எடுக்கக்கூடும்.
தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய கூடுங்க. வெற்றி செய்திகள் கண்டிப்பாக இல்லம் தேடி வரக்கூடும். இறை வழிபாட்டுடன் இன்றைய நாளை தொடங்கினால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படும். திருவோணம் என்று மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவே இருக்குங்க. சுய மரியாதையும் அதிகரிக்கக்கூடும். நல்லது கெட்டதுகளை கண்டிப்பாக ஆராய்ந்து சில முடிவுகளை எடுக்கக்கூடும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். அவிட்டம் என்று மனம் தளராமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்கள்ல அதிக அளவு நாட்டம் செல்லுங்க. ஜோதிடம், கலை, இலக்கியம் போன்ற விஷயங்கள்ல அதிக அளவு நாட்டம் ஏற்படுங்க. பெரிய பிரச்சனைகள் இன்று ஏதும் இல்லை. குடும்பத்தாரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். என்று கல்யாண கனவுகள் நனவாகும் நாளாகவே இருக்கும். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்று கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் பணியாளர்களிடம் கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்களில் சில மாற்றங்களையும் செய்ய நேரிடும். திடீர் கோபங்கள் அவ்வப்போது ஏற்படும். முன் கோபத்தை தயவு செய்து முற்றிலும் விட வேண்டும். நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. யாரை பற்றியும் தவறான எண்ணங்கள் கண்டிப்பாக வேண்டாம். யாரை பற்றியும் சந்தேக நோக்கில் நீங்கள் பார்க்க வேண்டாம். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது ரொம்ப நல்லது. தெளிவான சிந்தனையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார்கள். ஆதாயத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். என்று ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்குங்க. அதே போல கும்ப ராசிக்காரர்கள் முடிந்தால் ஆலயம் சென்று வாருங்கள். நேரம் கொஞ்சம் ஒதுக்குங்கள். மனதை கொஞ்சம் ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. உணவு விஷயங்கள்ல காரமான உணவு வகைகளை முற்றிலும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வெளி வட்டார தொடர்பு விரிவடையும். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். இன்று கணவன் மனைவி இருவரும் தயவு செய்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவ்வப்போது சின்ன விஷயத்திற்கு கூட கோபங்கள் உருவாகும், பார்த்து கொள்ளுங்கள். பெரியோர்களை மதித்து நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. காதலில் உள்ளவர்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். மாணவ கண்மணிகள் சக மாணவரிடம் எந்த ஒரு சண்டையும் போட்டுக்கொள்ளாமல் அன்புடன் பழக வேண்டும். கொஞ்சம் நிதானத்துடன் எதையும் அணுக வேண்டும். மாணவ கண்மணிகள் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடங்களை மட்டும் படியுங்கள். படித்த பாடத்தை தயவு செய்து எழுதி பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். கும்ப ராசிக்காரர்கள், இந்த மாதத்தின் முதல் வெயில் காலம் அதிகமாக இருப்பதால் தயவு செய்து உங்களுடைய இல்லத்தில் பறவைகளுக்காக கொஞ்சம் தண்ணீர் வைத்து வாருங்கள். இதனை செய்வதற்கு நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பறவைகளுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாக தண்ணீர் கொடுங்கள். தயவு செய்து இதனை செய்யுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க, நீல நிறத்துல ஆடை அணிந்து கொள்ளுங்கள். அப்படியே இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், இன்று சமூக அக்கறையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். ஆனால் முன் கோபங்கள் மட்டும் அதிகமாக இருக்கும். எதையும் நிதானித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. முன் யோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். என்று எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயங்க. குடும்பத்தாரிடம் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். பெரியோர்களை மதித்து நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சதயம், வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பண பொறுப்பினை தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பயணத்தின் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக சென்று வாருங்கள். புத்தி கூர்மை ஓரளவு வெளிப்படும் நாளாக இருக்குங்க. தெளிவான சிந்தனையும் ஓரளவு இருக்குங்க. உடலை மட்டும்தான் நீங்கள் ஓய்வாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு உங்களுடைய உடல் உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டாம். போராட்டாத்தி, நட்பிடம் என்று பெருமையை உணர்ந்து கொள்வீர்கள். ஆதாயத்தையும் சிறப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். வருமானத்தை கூட இருமடங்காக்கிக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்களையும் நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். கண்டிப்பாக போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுங்க. சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செய்யுங்கள். அந்த விஷயத்தில் அலட்சியம் ஏதும் காட்ட வேண்டாம். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். கல்யாண கனவுகளும் நல்ல விதத்தில் நடந்து முடியும். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாளாக இருக்குங்க. ரொம்ப நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகிவிடுங்க. தயவு செய்து உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிதான் எதையும் நீங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு அதிகப்படியாக தொலைபேசி வழி மூலம் மீன ராசியை பற்றி அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
கண்டிப்பாகங்க. மீனம் ராசிக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவுமில்லை. ஆனால், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் இழுபறியான சில நிலை இருக்கும். அதற்காக நீங்கள் மனம் வருந்த வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு இந்த 1 மாதத்துக்குள்ளவே சரியாகிவிடுங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் தைரியமாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். முன்கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். எதிலும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். அதேபோல சில ஒப்பந்தங்களை நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போட வேண்டும். பழைய சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கங்கள் ஓரளவு சரியாகிவிடுங்க. அதுவரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள். கண்டிப்பாக எல்லாம் நடந்துவிடுங்க. அதேபோல நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது குழப்பங்கள் இருந்தால் தயவு செய்து கொஞ்சம் சும்மனே இருந்து விடுங்கள். இன்னொரு நாள்ல நாம அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். தடபுடலாக எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். இதை மட்டும் மீனம் ராசிக்காரர்கள் செய்தால் போதுமானதுங்க. சரிங்க. இடம் பூமியால் இன்னைக்கு ஓரளவு லாபமும் இருக்குங்க. வருமானத்திற்கு பெரிய அளவுல குறைகள் ஏதுமில்லை. ஓரளவு கையில் காசு இருக்கும். தடைகளை எப்பொழுதுமே உடைத்தெறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படும். அதற்கான நேரம் மட்டும் ஒதுக்க வேண்டும். என்று புத்தி கூர்மையுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி காண்பீர்கள். அதேபோல இன்பமும் துன்பமும் சரிசம அளவில் இருக்குங்க. ஆகையால் எதற்கும் நீங்கள் மனம் வருந்த வேண்டாம். மாலை நேரத்திற்கு பின்னர் எல்லாமே சரியாகிவிடும். உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். இடுப்பு பிரச்சனை கொஞ்சம் தொந்தரவை கொடுப்பதாக இருக்கும். அதேபோல பாத எரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். தயவு செய்து இதனை சரிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உணவு விஷயங்களை எப்பொழுதும் போலவே கட்டுப்பாட்டுடன் இருங்கள். சில நபர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். எதிரிகள் தொல்லை பெரிதாக இன்று இல்லைங்க. மனோ தைரியத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்று அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பணி சுமை இருக்கத்தான் செய்யும். அதேபோல வரவேண்டிய பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கூட ஓரளவு கட்டுக்குள் இருக்கும். கேட்ட இடத்திற்கு சில மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு வேறு வாகனம் வாங்கக்கூடிய சிந்தனையும் இருக்குங்க. கனவு தொல்லை இன்று அதிகமாக இருக்கும். கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகிவிடும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குங்க. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து செய்யுங்கள். வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். என்று காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடிவிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மாணவர்களுக்கும் படிப்புல அதிகப்படியான ஆர்வம் இருக்கும். ஆனால் மாணவ கண்மணிகள் விடுமுறை நாட்கள் ஆனாலும் சரிங்க, கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கி பாடங்களையும் படியுங்கள். மேற்கல்விக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குங்க. மீனம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் முதல் வெயில் காலம் அதிகமாக இருப்பதால் தயவு செய்து உங்களுடைய இல்லத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதை மறக்க வேண்டாம். தயவு செய்து இந்த உதவியை மட்டும் செய்யுங்கள். நல்ல முன்னேற்றத்தை நாம பெற முடியுங்க. நல்ல எண்ணங்களை கூட நாம வளர்த்துக் கொள்ள முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்துல ஆடை அணிய பாருங்கள். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி. என்று உயர்வான சூழல் இருக்குங்க. மனதை மட்டும் நீங்கள் தளர விடவே கூடாதுங்க. காரியங்கள் கண்டிப்பாக நடந்து முடிந்துவிடும். சில காரியங்கள் கால தாமதத்துடன் நடந்து முடியும். கேட்ட இடத்துல பணவரவு கிடைப்பதில் கால தாமதம் இருக்கும். என்று மனம் மட்டும் சந்தோஷமாகவே காணப்படும். உத்திரட்டாதி. இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் இருக்குங்க. உடலை மட்டும் நீங்கள் ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல மனதையும் நீங்கள் ஓய்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவசரம் என்பது எதிலும் காட்ட வேண்டாம். என்று இன்பமும் துன்பமும் மாறி மாறி கலந்து இருக்கும். வசீகரமான தோற்றமும் முக கவர்ச்சியும் கண்டிப்பாக கூடுங்க. ரேவதி. இன்று முகப்பொலிவு கூடும் நாளாக இருக்கும். இன்று எந்த ஒரு செயலிலும் நிதானம் வெளிப்படும். தன்னிச்சையான முடிவு பல நேரங்களில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரிய தொகையை இப்போதைக்கு கடனாக வாங்க வேண்டாம். உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எதிலும் வெற்றி பெற முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.